வணக்கம் மக்களே! தனுஷ் நடிச்சு இயக்கி அருண் விஜய், நித்யா மேனன், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரக்கனின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு, பெரிய எதிர்பார்ப்புல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் இட்லி கடை. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கிராமத்திலேயே தன்னோட கைப்பக்குவத்தில மட்டுமே சமைச்சு இட்லி கடை நடத்திட்டு வர்றாரு ராஜ்கிரண். அந்த கிராமத்துக்கே அந்த இட்லி கடை தான் ஒரு அடையாளமாவுமே இருக்கு. அவரோட மகன் தனுஷ் அத இன்னும் பெருசாக்கணும், அத வச்சு சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறாரு. அதுக்காக பிரான்சைஸ்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆனா ராஜ்கிரண் அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ கோச்சுக்கிட்டு நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தனுஷ் பல வருஷங்கள் கழிச்சு வெளிநாட்டுல சத்யராஜ் நடத்துற ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்குறாரு. அங்க அவரோட ஒர்க்க பிடிச்சு போயி, தன்னோட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு செய்றாரு சத்யராஜ். ஒரு கட்டத்துல தனுஷ் தன்னோட ஊருக்கு அந்த கல்யாண ஏற்பாட்ட நிப்பாட்டிட்டு வர வேண்டிய நிர்பந்தம் வர, வந்தவரு ஊர விட்டு போக முடியாத சூழல்ல, அவர கூப்ட்டு போறதுக்காக வந்த சத்யராஜ் பையனான அருண் விஜய் கூட முட்டிக்குது. அவரோட ஈகோ எல்லை மீறி போக ஆரம்பிக்க, அந்த ஈகோவ எந்த எல்லையுமே மீறாம அன்பால எப்படி அந்த மோதல தனுஷ் எதிர்கொள்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ தனுஷ் எந்த ஹீரோயிசமே இல்லாம, பில்டப் இல்லாம படம் முழுக்க பெரும்பாலும் அமைதியா, அலட்டல் இல்லாத நடிப்ப இயல்பா குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா ஓப்பனிங் சீனா இருக்கட்டும், கிளைமாக்ஸ் சீனா இருக்கட்டும், 2லயுமே எந்த பில்டப்புமே இல்லாம ஒரு பெரிய ஹீரோ நடிச்சதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். எமோஷனல் சீன்ஸ் உட்பட எல்லா சீன்லயுமே பக்காவா பொருந்தி, அமைதியின் உருவமா, எதார்த்தமாவே நின்னுருக்காரு படம் முழுக்க. நித்யா மேனன் தொடர்ந்து ஒரே மாதிரியான கேரக்டர்ல தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வராங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலுமே அவங்களோட நடிப்பும் சரி, படத்துல அவங்க வர்ற சீனுமே ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்தது. தனுஷோட அவங்க பேர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஷாலினி பாண்டே அவங்களோட கேமியோவ அவங்க கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. வில்லன் அருண் விஜய் ஈகோ பிடிச்ச மனுஷனாவே படம் முழுக்க சமரசம் இல்லாம நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோவா நடிக்கிறத தாண்டி வில்லனா நடிக்கும்போது காட்டுற ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாவே இருக்கு அருண் விஜய்க்கு. ஆனா அந்த கேரக்டர்ல பார்க்கும்போதே நமக்கு லைட்டா எரிச்சல் வரும்ல. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். வில்லன் அருண் விஜய் ஈகோ பிடிச்ச மனுஷனாவே படம் முழுக்க சமரசம் இல்லாமயே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோவா நடிக்கிறத தாண்டி வில்லனா நடிக்கும்போது இவர் காட்டுற ஆக்ரோஷமும், அந்த ஆக்டிங்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது நமக்கு லைட்டா இருந்தாலும் என்னடா இப்படி பண்றான் அப்படிங்கிற மாரி எரிச்சல் வரும்ல. அத நமக்கு வர்ற அளவுக்கே பெர்ஃபெக்ட்டா நடிச்சு, தன்னோட கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அருண் விஜய். ராஜ்கிரண் இந்த மாதிரியான கேரக்டர்களுக்கெல்லாம் இவர் தான் சரியான ஆளுன்னு, தன்னோட சாந்தமான முகம் மற்றும் நடிப்பிலேயே நம்ம மனச கொள்ளையடிச்சிட்டு போயிறாரு மனுஷன். அவருக்கு ஜோடியா வர்ற கீதா கைலாசமும் தன்னோட நடிப்ப பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்போதைக்கு இருக்க அம்மா ஆர்டிஸ்ட்லயே அவங்க தான் ஒரு மோஸ்ட் வாண்டடா இருக்காங்க. அதுக்கு நியாயம் சேர்த்திருக்க மாரி தான் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். மத்தபடி இவங்கள தாண்டி இளவரசு, பார்த்திபன் உட்பட எல்லாமே பொருத்தமான நடிப்பு தான் குடுத்துருக்காங்க. ஆனா, சத்யராஜ் நடிப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாரி ஃபீலாவே இருந்தது. ஏன்னா, அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்க மாரி தான் இருந்தது. சமுத்திரக்கனியோட ஒன் லைனர்ஸ் அங்கங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா, அவரோட கேரக்டர் படத்துக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பழிய திணிச்சு வச்சு இந்த கிராமத்துலேருந்து ஒரு வில்லன் வேணும்டா அப்படிங்கிற மாரி காட்டுன மாரி தான் இருந்தது. ஏன்னா, அவரோட சீன்ஸ கட் பண்ணியிருந்தாலே படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் தான் படத்தோட மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக்ல நம்மள ஒரு மாதிரி இறுக்கமாவே வச்சுருவாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே. படத்துல ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப அமைதியா வர மாரியே இருக்கும். அந்த சீன்ஸ்ல எல்லாமே நிறைவாக்குறது, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கிறது வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அதே மாதிரி எம்பாட்டம் சாமி வரும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எல்லாரையுமே கண்டிப்பா கலங்க வைக்கிற மாரி தான் இருந்தது. அத தாண்டி இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் நல்லா இருந்தது. கேமரா அந்த வின்டேஜ் லுக்க பக்காவா கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். தனுஷ் இயக்குனரா கதைக்கோ, திரைக்கதைக்கோ பெருசா மெனக்கெடல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, பழக்கப்பட்ட கதைகள கொஞ்சம் சென்டிமென்டல் டச் குடுத்து, இட்லி கடையா தொறந்திருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சீனா இருந்தாலுமே, படத்துல எமோஷனல் நமக்கு ரொம்ப ஒர்க் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியாத அளவுக்கு இருந்ததுல, அந்த எமோஷனல் சீன்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஜிவியோட மியூசிக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அதாவது குறிப்பா அந்த ஒரு கண்ணுக்குட்டி சீன் ஒண்ணு வரும். ராஜ்கிரண் வந்து கருப்பசாமியா வர சீன் வரும். அது எல்லாமே நமக்கு ஒரு மாரி எமோஷனல் ஃபீல கண்டிப்பா குடுக்கும். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற அந்த பாங்காங் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, அது கொஞ்சம் செட் ஆகாத மாரியே இருந்தது என்ன பொறுத்தவரைக்கும். இன்டர்வல் சீன் கூட இதான்டா நடக்க போகுது அப்படிங்கிற மாரி நமக்கு தெரிஞ்சாலுமே, அதுவுமே நல்லா இருந்தது. அந்த அந்த இடத்துல தனுஷ் குடுக்குற அந்த எலவேஷன் வந்து சூப்பரா இருந்தது. ஆனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு தொடங்குற செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துல நகராம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்க மாரி தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் குடுத்த அந்த ஒரு எமோஷனல் டச்சு இங்க சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம எல்லா இடத்துலயுமே அங்கங்க உறுத்திக்கிட்டு இருந்த மாரியே தான் தோணுச்சு. சமுத்திரக்கனி கூட வர சண்டை சீனா இருக்கட்டும், ஊர் மக்கள்லாம் தனுஷ்காக ஒண்ணு கூடி சத்யராஜ் எதிர்க்கிறதா இருக்கட்டும், அவர தனுஷுக்கு பின்னாடி நிக்கிற மாரியான சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடுத்த அந்த ஃபீல இதுல குடுக்காத மாரி, இந்த சீன்லாம் எதுக்குடா அப்படிங்கிற மாரி தான் தோண வச்சது. ஆனா, ஒரு சில இடத்துல ரைட்டிங் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. பார்த்திபன கதையோட இணைக்க வச்ச ஒரு சீனா இருக்கட்டும், அது தனுஷ் தன்னோட கேரக்டர கடைசி வரைக்குமே ஒரே மாதிரியா ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும்.
கிளைமேக்ஸ் குடுக்குற அந்த பனிஷ்மென்ட் சீனு சில இடங்கள்ல நல்லாவுமே ஒர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லயுமே தனுஷ் கொஞ்சம் லைட்டா ரைட்டிங்ல பட்டிடிங்கரிங் பார்த்திருந்தாரு அப்படின்னா, படம் இன்னுமே நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு, ரொம்ப ரசிக்கிற மாரியாவே இருந்திருக்கும். அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இப்பவுமே ஒரு முன்னணி ஹீரோ எந்த அலட்டலும், அலம்பலும் இல்லாம, கத்தி, கத்து, ரத்தம்னு எதுவுமே இல்லாம, அழகா ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா, ஒவ்வொரு படத்துலயுமே ஒரு வேரியேஷன் காட்டுறது வந்து தனுஷ்க்கு ஒரு ப்ளஸ்ஸாவே இருக்கு. அத இந்த படத்துலயும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த தனுஷோட இயக்கத்துல வந்த பவரபாண்டி அளவுக்கு இல்லைனாலும், அந்த மாதிரி குடுக்க ட்ரை பண்ணி, அழகான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவான செகண்ட் ஹாஃப்னு குடுத்துருக்காரு தனுஷ். மொத்தத்துல இந்த இட்லி கடை டீசென்ட்டான வியாபாரம் தான். குடும்பத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம் மக்களே. அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.